இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளாக மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அந்நியர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மத வெறுப்பு பேச்சை தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி மேற்கொண்டார். இப்படி தொடர்ச்சியா அவர் இந்த மாதிரியான மத வெறுப்பு பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்து தெய்வங்களை வைத்து வணக்க வழிபாட்டு தலங்களை வைத்துத்தான் உத்தரப்பிரதேசத்திலையும் பேசியிருக்கிறார். மத வெறுப்புகளை ஊட்டக்கூடிய இந்த பேச்சு தேர்தல் விதிமுறைகளுக்கு, தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்பதை வலியுறுத்தி இவர் 6 ஆண்டுகள் தேர்தலில் பங்கெடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறார். நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக போராட்ட களத்தில் இருந்து 800 விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்களே, அவருடைய தாலியை அறுத்தது நீங்கள் தானே, அவர்களுடைய தாலியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது மாதிரியான கேள்விகளை பிரியங்கா காந்தி கேட்டாங்க. मणिपुर में एक जवान की बीवी को का वस्त्र हरण करके पूरे देश के सामने चलाया। मोदी जी चुप थे, कुछ नहीं बोले, उसके मंगलसूत्र के बारे में नहीं सोचा उन्होंने।